Hi friends, welcome to JSJ. Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெய்னி சீசன்ல எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சளியா இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மூக்க சிந்திட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். Go and blow your nose. No, go and blow your nose. ஸோ நம்ம சொல்லுவோம்ல இந்த குழந்தைங்க கிட்டலாம், ஸோ நோஸ் க்ளீன் பண்ணுங்க, ஸோ ரன்னிங் நோஸ் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு வாங்க, அது மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு கோ அண்ட் ப்ளோ யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிவிக்க மறக்காதே. ஸோ இந்த விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு ரிமைண்ட் பண்ண மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இது எனக்கு சொல்லதுக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் fail to inform me. Don't fail to inform me. Don't fail to inform me. எனக்கு தெரிவிக்க மறக்காதே. Don't fail to inform me. எனக்கு தெரிவிச்சிரு எப்படியாது அப்படின்னு சொல்றதா don't fail to inform me அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், குதிரைக்கு புல் கொடு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, feed the horse with grass. Feed the horse with grass. Feed the horse with grass. பூஸ்டின் கயிற்றை இழுத்து கட்டு. ஸோ ஷூஸ்லாம் நம்ம போட்டிருப்போம், பூட்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ ஷூஸ்லாம் வந்துட்டு பூட்ஸ் ஷூஸ்லாம் போட்டிருப்போம்ல, அதை வந்து லேஸ் நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்றது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, lace your shoes tightly. Lace your shoes tightly. Lace your shoes tightly. Next one, உடல் நலத்தை கெடுத்து படிக்காதே. ஸோ ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு சிலர் வந்துட்டு படிப்பாங்கல்ல, உடல் நலத்தையே ரொம்ப கெடுத்துக்கிட்டு, அதாவது தூங்காம சாப்பிடாம இது மாதிரிலாம் படிப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லலாம், உடல் நலத்தை நீங்க கெடுத்துட்டு படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, don't study at the cost of health. Don't study at the cost of health. Don't study at the cost of health. Next, விரிவாக கடிதம் எழுது. ஸோ முன்னெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. ஸோ அந்த லெட்டர்ல எழுதும் போது வந்துட்டு நல்லா டீட்டெயிலா நல்லா விரிவா எழுது, எல்லாத்தையும் விவரத்தெல்லாம் நல்லா விரிவா எழுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, write a detailed or long letter. Write a detailed or long letter. So write a detailed letter னு சொல்லலாம், இல்லைன்னா write a long letter அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இனி அப்படி செய்யாத, வருங்காலத்துல அப்படி செய்யாத, இனி அப்படி செய்யாத, வருங்காலத்துல அப்படி செய்யாத. இப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், சரி இந்த ஒரு டைம் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமே அப்படி செய்யாத அப்படி சொல்லுவோம்ல, வார்னிங் கொடுக்குற மாதிரி. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, don't do so in future. Don't do so in future. அப்படி இல்லைன்னா, let this not happen in future. Let this not happen in future. Let this not happen in future. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீயே இந்த கடிதத்தை பெட்டியில் போட்டு வா. ஸோ வந்துட்டு நீயே போஸ்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்துட்டு post this letter yourself.
நீயே பண்ணிட்டு வா அப்படின்றதுக்கு yourself அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீயே செய், நீயே போ அப்படின்றதுக்கு yourself அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? post this letter yourself. நெக்ஸ்ட் குறித்த நேரத்தை அனுசரி, கரெக்டா டைமிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. குறித்த நேரத்துல நீ கரெக்டா அனுசரி அப்படின்னா பி பஞ்சுவல், பி பஞ்சுவல், பி பஞ்சுவல் அப்படின்றது குறித்த நேரத்தை அனுசரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுற்று வளைத்து பேசாதே, சுத்தி வளைச்சு பேசாத, டைரக்டா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டோன்ட் பீட், டோன்ட் பீட் about the bush, don't beat about the bush, don't beat about the bush. சுத்தி வளைச்சு பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு don't beat about the bush. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்த்தோம். இந்த 10 சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஷோ ஆகும். என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்சி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனுக்கு எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச் காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷன்ல ஜாயின் பண்றதுக்கு எஸ்ஏ டாபிக்ஸ், பேச்சு போட்டிக்கு டாபிக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனல் ஜெஸ்சி எஜுகேஷன், அந்த சேனல்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கூட நீங்க ஸ்பாட்லயே கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட உடனே லைவ்லயே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் அந்த சேனலையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.